அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. லிஸ்பன் விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு திருத்தந்தையின் இரங்கல் தந்தி செய்தி. தொங்கூர்த்தி எனப்படும் கேபிள் காரானது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தும் 18 பேர் படுகாயமடைந்தும் உள்ள நிலையில் 5 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. போர்த்துக்கலின் லிஸ்பனில் ஏற்பட்ட விபத்தில் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தந்திச் செய்தி ஒன்றின் வழியாக எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 4 வியாழனன்று அனுப்பப்பட்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இரங்கல் தந்திச் செய்தியானது லிஸ்பனின் முதுபெருந்தந்தை டாம் ரூய் மன்வெல் சூசா வலேரியோ அவர்களுக்கு திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேட்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. தொங்கூர்த்தி எனப்படும் கேபிள் காரானது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தும் 18 பேர் படுகாயமடைந்தும் உள்ள நிலையில் 5 பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இவ்விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் செய்தியை அளித்துள்ள திருத்தந்தை அவர்கள் அன்புக்குரியவர்களை இழந்த துயரமடைந்திருக்கும் குடும்பங்களுக்கு தனது மனமார்ந்த இரங்கலையும் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் அச்செய்தியில் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் முழுமையாக குணமடையவும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பலத்தையும் வேண்டிக்கொள்வதாக எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை அவர்கள் மீட்பு பணிகளில் பணியாற்றுபவர்கள் அனைவருக்காக செபிப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார். ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலின் தலைநகர் லிஸ்பனில் குளோரியா புனிகுலர் கேபிள் காரானது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த குளோரியா புனிகுலர் கேபிள் காரானது நகரத்தின் வரலாற்று சின்னமாகவும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் இது மிகவும் பிரபலமானதாகவும் விளங்குகின்றது. உயிரிழந்துள்ள 15 பேர் யார் என அடையாளம் காணும் பணி நடந்து வரும் நிலையில் உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.